Hey, if you're tired of feeling confused and overwhelmed about where to start in fitnessல நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, நீ ரொம்பவே கன்ஃபியூஸ்டாகவும் ஓவர்வெல்ம்டாகவும் அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி டயர்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிட்னஸில் ஆஸ் அ பிகினராக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஜிம்முக்கு போகணும்னு நினச்சாலும் சரி, வீட்டில் இருந்தே ஆக்டிவாக இருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன மாதிரி ஒர்க் அவுட் சூஸ் பண்ணணும், எப்படி ஸ்டே மோட்டிவேட்டடாக இருக்கிறதுங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஐ ப்ராமிஸ் இந்த வீடியோ முடியும்போது நீங்கள் ரொம்பவே கிளியர் ஆயிடுவீங்க. ஃபிட்னஸில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அந்த குழப்பம் உங்களுக்கு போயிடும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. So if you're ready to transform your fitness journey, frustration to fun, stick around. நீங்கள் உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்பர் 1 என்ன பார்த்தீங்கன்னா, build gradually and start slow. First and foremost, building gradually and starting slow இதை பற்றி பேசலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஜிம்முக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு டெம்ப்டேஷன் இருக்கும், எல்லா ஒர்க் அவுட்டையும் வேகமாக பண்ணி சீக்கிரமாக பண்ணிடணுங்கிற ஒரு டெம்ப்டேஷன் இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஜிம்முக்கு போன உடனே நீங்கள் கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு இன்ஜுரி இல்லாமலும் பேர்ன் அவுட் ஆகாமலும் இருப்பீங்க. ஸ்டார்ட் வித் மேனேஜபிள் ஒர்க் அவுட்ஸ். உங்களால் என்னென்ன ஒர்க் அவுட் சின்ன ஒர்க் அவுட்ஸ் முடியுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்தவொடனே நீங்கள் ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட் பண்ணாமல் சின்ன லைட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். கார்டியோ பண்ணலாம், லைட்டாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு பழக்கமாகுங்க. அதுக்கு ஆனதுக்கப்புறம் உங்கள் பாடி அதோடைய பழக்கமானதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட்டை இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். ரிமெம்பர், த கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி, இன்டென்சிட்டி கிடையாது. கன்சிஸ்டன்சி தான் உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 2 என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். ஃபிட்னஸ் நீங்கள் ஜிம்முக்கு போகிறது, ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஒர்க் மாதிரி. நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒர்க் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் நினச்ச மாதிரி பண்ணலாம். போய் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி ஒர்க் அவுட் செட் ஆகுதோ, எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். பெஞ்ச் ப்ரெஸ்க்கு நம்ம ராடை தூக்குறதுக்கு பதிலாக நம்ம கேபிளில் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் அதை ஃபன்னோட பண்ணுவீங்க, கன்சிஸ்டண்டாக இருப்பீங்க. நம்பர் 3 என்ன பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் ஃபார்ம் தான் ரொம்பவே முக்கியம். ஆஸ் எ பிகினராக நீங்கள் ஒரு ஒர்க் அவுட்டை வேகமாக செய்கிறத விட ப்ராப்பர் ஃபார்மில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்பவே குயிக்காக இருக்கும். உங்களுக்கு எந்த இன்ஜுரிஸுமே வராது. டேக் த டைம் டு லேர்ன் த கரெக்ட் டெக்னிக்ஸ். உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட்டுக்கு எந்த டெக்னிக்ஸை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான டைமை எடுத்துக்கோங்க. அதை பற்றி உங்களுக்கு ஒழுங்காக சரியாக தெரியலன்னா உங்கள் ஜிம்மில் இருக்க ட்ரெயினரோ மாஸ்டர் அவங்கள்ட்ட கேட்கலாம். இல்லைன்னா யூடியூப்பில் அதுக்கான வீடியோஸ் பார்த்து கற்றுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ராப்பர் டெக்னிக்கோட ப்ராப்பர் ஃபார்மில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் குயிக்காக இருக்கும். நம்பர் 4, க்ரியேட்டிங் அ பேலன்ஸ் ரூட்டீன். லெட்ஸ் டாக் அபவுட் க்ரியேட்டிங் அ பேலன்ஸ் ரூட்டீன். ஒரு பேலன்ஸ் ரூட்டீன், வெல் ரவுண்டட் ஒரு ருட்டீன் தான் உங்களோட ஃபிட்னஸை ரொம்பவே என்கேஜிங் ஆகும், உங்களுக்கு ரிசல்ட்டையும் கொடுக்கும். அது லைக் எப்படி பார்த்தீங்கன்னா, கார்டியோ பண்ணிங்கன்னா உங்கள் ஹார்ட்டுக்கு நல்லது. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது உங்கள் மசில்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், மசில் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அவுட்ஸ் ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அவுட்ஸ் இந்த வார்ம்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்பவே ஆக்டிவாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வெல் ரவுண்டட் பேலன்ஸ் ருட்டீனை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். நம்பர் 5, ஸ்டேயிங் கன்சிஸ்டன்ட். Consistency is the key to seeing progress in your fitness journey. Consistency தான் ஒரு கீ உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியில் உங்களோட ப்ராக்ரஸ் நடக்கிறதுக்கான கீயே கன்சிஸ்டன்சி தான். நீங்கள் வந்து ஒரு ஸ்கெட்யூல் க்ரியேட் பண்ணணும். என்னென்ன நாளுக்கு என்னென்ன மணிக்கு போகிறேன் ஜிம்முக்குங்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் க்ரியேட் பண்ணிவிட்டு அது அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் மாதிரி ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் போகிற மாதிரி அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணி நினச்சிக்கிட்டு இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், அந்த மாதிரி இது போயே ஆகணும், அந்த மாதிரி ஸ்கெட்யூல்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு வீக்கில் ஒரு 20 minutes a day அந்த மாதிரி நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலுமே அட்லீஸ்ட் போயிட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட்டாவது பண்ணிட்டு வந்துடணும்.
அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். கன்சிஸ்டன்சி ஓவர் டைம் உங்களை வந்து அந்த நீங்கள் நினச்ச ரிசல்ட்ஸுக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ stay consistent for getting the results you want. Number 6, listen to your body. ஆல்வேஸ் எப்போவுமே உங்கள் பாடி என்ன சொல்ல வருதுங்கிறத லிசன் பண்ணுங்க. ரொம்பவே முக்கியம். உங்களோட லிமிட்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்பவே புஷ் பண்ணுறதை ஆஸ் அ பிகினராக ரொம்பவே புஷ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். இப்போது ஒரு விஷயம் உங்களுக்கு சரியாக ஃபீல் ஆகலைன்னா அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஒர்க் அவுட்டை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு இன்ஜுரியிலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். நீங்கள் சேஃபாக உங்கள் ஃபிட்னஸ் ஜேர்னியை மூவ் ஆன் பண்ணலாம். நம்பர் 7, ப்ரையாரிட்டைஸ் நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் தான் உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியில் ரொம்பவே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களோட ஒரு ஒர்க் அவுட்டே ஃபியூல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரிகவரிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோக்கஸ் ஆன் பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ் டயட்டில் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய சாப்பிடணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹோல் கிரெயின்ஸ் இந்த மாதிரி கண்டிப்பாக சாப்பிட்டா தான் உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியில் உங்களுக்கு அந்த க்ரோ இருக்கும், ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும், ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் நினச்ச பாடி உங்களுக்கு வரும். டோன்ட் ஃபர்கெட் டு ஸ்டே ஹைட்ரேட்டட். ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி சரி, ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் சரி, நிறையவே தண்ணி குடிங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ட்ராக் யோர் ப்ராக்ரஸ். உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறதுனால நீங்கள் மோட்டிவேட்டராக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கிறத ட்ராக் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னிங்கிறதே பார்க்கலாம். கீப் அ ஃபிட்னஸ் ஜேர்னல் ஆர் லாகின் எனி இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கிங் பண்ணுறதுக்கான ஆப்ஸ் இருக்கும். அதில் லாகின் பண்ணி உங்களோட ஒர்க் அவுட்ஸ் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி அந்த ஃபிட்னஸ் ஜேர்னியை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஜேர்னியில் நீங்கள் மோட்டிவேட்டடாக போகலாம். உங்களோட ஸ்பிரிட்டை நீங்கள் ஹையாக வச்சுக்கலாம். நம்பர் 9, எஜுகேட் யுவர் செல்ஃப். எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். டேக் சம் டைம். கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த ஃபிட்னஸை பற்றி படிக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. அது ரொம்பவே முக்கியம். ஏதாவது ஆர்டிக்கல் ரீட் பண்ணலாம், யூடியூப்பில் வீடியோ பார்க்கலாம். அந்த மாதிரி இதை பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முக்கியமான டிசிஷன் எடுத்துக்கலாம். உங்கள் ஒர்க் அவுட்ஸை எஃபெக்டிவாக வச்சுக்கலாம். பில்ட் அ சப்போர்ட் சிஸ்டம். உங்களை சுற்றி நிறையவே உங்கள் ஜிம்மில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஒரு பாசிட்டிவான ஆட்களாக இருக்கணும். உங்களை மோட்டிவேட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்களை சுற்றி அந்த மாதிரி பீப்புள்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆன்லைனில் ஃபிட்னஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல அந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கிற பீப்புள்ஸ் இருக்கிற ஜிம்மை பார்த்து சேருங்க. அந்த மாதிரி உங்களை சுற்றி பாசிட்டிவான பர்சன்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஒர்க் அவுட் ஜேர்னி, ஃபிட்னஸ் ஜேர்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபிட்னஸ் ஜேர்னி ரொம்பவே என்ஜாயபிளாக இருக்கும். அண்ட் ஃபைனலி, டோன்ட் கம்பேர் யுவர்செல்ஃப் வித் அதர்ஸ். உங்களை இந்த ஃபிட்னஸ் ஜேர்னியில் மற்றவங்களோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபிட்னஸ் ஜேர்னிங்கிறது ஒரு யூனிக்கான ஜேர்னி. இதில் நீங்கள் யாரையுமே கம்பேர் பண்ணுறோன்னு அவசியம் இல்லை. உங்களோட ஃபிட்னஸை ட்ராக் பண்ணிவிட்டு சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியை மூவ் ஆன் பண்ணிவிட்டு யாரையும் பற்றி கவலைப்படாமல் உங்களோட வேல்யூவை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு உங்களோட ஜேர்னியை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம்.